வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை சூரியன் எஃப் பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி எதுக்காக குறித்து பார்க்க போகிறோம்னா, 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த பிஎம்ஜேஒய் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்கிற அந்த 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இசேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிஹெச்ஹெச் கார்டில் எலிஜிபிலிட்டி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும்தான் அதில் ஆன்லைனில் வாங்க முடியும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்படி இல்லை. முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டம் பார்த்திங்கன்னா அது 10 லட்ச ரூபாய் வரையும் அரசோட ரிலீஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இருந்தாலே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஆனால் பிஎம்ஜேஒய் அந்த ஸ்கீம் வந்து அப்படி கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச் கார்டு இருக்கணும், அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணும், அப்போ தான் அது எலிஜிபிளாக வரணும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து தான உறுப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதையுடன் அவங்க உடல் வந்து நல்லடக்க பண்ணப்படும்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாத உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மை காக்கும் 48 அந்த திட்டத்தின் மூலமாக வந்து 48 மணி நேரத்துக்கு ஆகிற செலவு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் அதுக்கு எல்லாமே வந்து பார்த்துக்குறாங்க. 48 மணி நேரத்துக்கான செலவை வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆக மொத்தம் நீங்கள் அரசு மருத்துவமனையிலும் பார்த்துக்கலாம், தனியார் மருத்துவமனையில் பார்த்துக்கிறதுக்கு முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமோட இது பெட்டர். அது நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு சின்ன அப்டேட் பண்ணுற பில் பண்ண தகவல் தான் இந்த வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ணுற பில் பண்ண தகவல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.